அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அல்லாஹும்ம ஃகிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 18வது நோன்பையும் 19வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயம் மிகவும் ஸ்பெஷலானது. இந்த சூறாவை அல்லாஹு தஆலா இந்த சூறாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சூரத்துல் யாசீன் என்று தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு அத்தியாயம் சூரத்துல் யாசீன் ஓதப்பட்டது. இந்த யாசீன் சூறா இருக்குது. இந்த யாசீன் சூறாவை பற்றி இமாம்கள் சொல்கின்றார்கள், குர்ஆனினுடைய இதயம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். குர்ஆனினுடைய இதயம் சூரத்துல் யாசீன் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த யாசீன் சூறாவுல அல்லாஹ் முக்கியமான 3 விஷயங்களை பற்றி பேசுகின்றான். ஒண்ணு, அவனுடைய இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இறை தூதர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்க, அந்த இறை தூதர்களுடைய முக்கியத்துவம் என்ன, அவர்கள் அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி, இறை தூதுவத்தை பற்றி, நபிமார்களை பற்றி அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்றான். அதனால இறை தூதர்களை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிறைய நபிமார்களை இறை தூதரை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வச்சான். அந்தந்த நபிமார்களுடைய வரலாறுகள், சில வரலாறுகள் இருக்கு, சில வரலாறுகள் கிடையாது. சில நபிமார்களை அல்லாஹ் தஆலா அவங்க பேரையே சொல்லல, நபிமார்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். ஆனால் அந்த இறை தூதர்களை இந்த சூரத்துல் யாசீன் அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்றான். நபிமார்களுடைய அந்த வருகை என்ன காரணம், ஏன் அவங்க அனுப்பப்பட்டாங்க, அவங்க அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை இந்த யாசீன் சூரா விளக்கமாக சொல்கின்றது. ஒண்ணு. இரண்டாவது, ஆணவமும் தலைகணமும் பிடித்த மனிதர்களுக்கு இந்த யாசீன் சூறாவின் மூலமாக அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆணவம் தலைகணம் இது ரெண்டுமே ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். அவனுடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்குவான்னு சொன்னா, யாரிடத்துல பணிவு இருக்குதோ, யாரிடத்துல பணிவு இருக்குதோ, பெரியவர்களின் மீது கண்ணியமும் மரியாதையும் சிறியவர்களின் மீது பாசமும் காட்டக்கூடிய பணிவு எந்த அடியானிடத்துல இருக்குதோ அந்த அடியானுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அப்ப இந்த ஆணவம் தலைகணம் இதை பற்றி இந்த சூரத்துல் யாசீன் அல்லாஹ் கடுமையாக எச்சரித்து காட்டுகின்றான். மூணாவது, மறுமை நாள், மீண்டும் மறுமை நாள் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை நாள்ல மீண்டும் உங்களை நான் உயிரூட்டி மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை இந்த யாசீன் சூறாவின் மூலமாக அல்லாஹ் அறுதியிட்டு உறுதிபட அல்லாஹ் சொல்லி காண்கிறான். மறுமை நாள் என்பது நிச்சயமாக உண்டு. அன்னைக்கு உங்களுக்கு உயிர் கொடுக்கப்படும், நீங்க எல்லாம் எந்திருப்பீங்க, அன்று என்னுடைய திருப்பு இருக்கும் என்பதை இந்த யாசீன் சூறாவின் மூலமாக அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். இது இந்த சூரா யாசீனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த யாசீன் சூறாவினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், உங்களில் இறந்தவருக்காக வேண்டி யாசீன் சூறாவை நீங்கள் ஓதுங்கள். உங்களில் இறந்தவர்களுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, சூரத்துல் யாசீனை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா யாஸிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, யாசீன் சூறாவை ஓதுவதன் மூலமாக யாருக்கு நாம் ஓதுகின்றோமோ அதனுடைய சவாபை இறந்தவருக்கு நாம் எத்தி வைக்கும் பொழுது, நாம் எந்த நாளையில் அவருக்கு யாசீனை ஓதி எத்தி வைக்கிறோமோ அந்த நாளையில் அவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வேதனைகளை லேசாக்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரண தருவாயில ஒருத்தர் இருக்கிறார், சக்கராத்தினுடைய வேதனையில ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய ரூஹு பிரிய போகக்கூடிய ஒரு சூழல்ல அவர் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரிடத்துல சூரத்துல் யாசீனை நீங்கள் ஓதினால், உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு, மௌத்தாக போறாரு, ரூஹு ஊசலாடிக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மௌத்தா போயிடுவார், அந்த மாதிரி இருக்கிற ஒரு பக்கத்துல உட்கார்ந்து சூரத்துல் யாசீனை நீங்கள் ஓதினால் அல்லாஹ் அவருடைய வேதனையை அந்த நேரத்தில் லேசாக்கும். யாருக்கு? அந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய ரூஹை என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் லேசா வாங்குவதற்கு உண்டான வழியை
சூரத்துல் யாசின் அவரிடத்துல ஓத பெற்றால், அவருடைய இடத்துல உட்கார்ந்து யார் ஓதுறாங்களோ ஓதப்படும் பொழுது அவருக்கு அந்த ரூஹ் லேசாக வாங்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒருவர் எந்த நோக்கமும் எந்த காரணமும் இல்லை, அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணும், இல்ல அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும், அல்லது அல்லாஹினுடைய பாதுகாப்பு எனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியத்தோடு அல்லாஹினுடைய பொருத்தம் பெறுவதற்காக வேண்டி இரவு நேரத்தில் எவர் ஒருவர் சூரத்துல் யாசீனை ஓதுகின்றாரோ அல்லாஹ் அவருக்கு அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீசுகளை ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆதாரத்தோட தான் சொல்லணும். இன்னைக்கு சூரா யாசினே இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு சூரா யாசினே இல்ல, மௌத்தா போனவங்களுக்கு நீ ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்ட்டான். இன்னைக்கு மௌத்தா ஆயிட்டாரா, தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு முடியாந்துடணும், அவ்வளவுதான். அவருக்கு நீ எதுவுமே செய்யக்கூடாது, அவருக்கு நீ எதுவுமே செய்யக்கூடாது. மௌத்தா ஆயிட்டா அவராச்சு அல்லாவாச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு என்ன செய்யப்படுது, சமுதாயத்துல ஒரு பிரச்சாரம் நடைபெறுகின்றது. 1000 பிரச்சாரம் முன் வந்தாலும் நடப்பதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இபாதத்துகள் குறைந்த மாதிரி இல்லை, அங்கங்க அது நடந்துகிட்டு இருக்கு. சூரத்து யாசீனுக்கு நம்ம ஆதாரம் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா இதெல்லாம் கப்சா விடுறாருன்றான். சுன்னா ஜமாத்து அதற்கு என்ன செய்யறாரு, கப்சா விடுறாரு, அள்ளி விடுறாருன்றான். இதை நம்ம யூடியூப்ல போடுவோம், இதை பார்ப்பாங்க, இவர் கப்சா விடுறாருன்றான். அதனாலதான் நம்ம ஆதாரத்தோட போறோம். அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாசீனுக்கு இத்தகைய சிறப்புகளை என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறந்தவருக்கு யாசீன் ஓதுங்க, ஜக்கராத்தினுடைய வேலையில ஒருத்தர் துடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் பக்கத்துல உட்கார்ந்து யாசீன் ஓதுங்க, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேணுமா, உதவி வேணுமா, பாதுகாப்பு வேணுமா, நீங்க அந்த நியத்தை வச்சு நீங்க சூரா யாசீனை ஓதுங்க, உடனடியாக என்ன செய்வான், அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, அல்லாஹ் அந்த யாசீனை ஓதிய அந்த நபருடைய பாவத்தை என்ன செஞ்சான், அல்லாஹ் மன்னிச்சா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குது. அடுத்தபடியாக தன்னை ஓதுபவர், இந்த யாசீனுக்கு உண்டான சிறப்பை பெருமானார் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் யாசீன் சூறாவை ஓதுகின்றாரோ, தன்னை ஓதக்கூடியவரை, தன்னை யார் ஓதி வந்தாரோ அவருக்காக வேண்டி சூரத்துல் யாசீன் அல்லாஹ்விடத்துல அவருடைய பாவ மன்னிக்கு பரிந்துரை செய்யும் என்பதாக சொல்றாங்க. யாசீன் சூறாவை ஓதுவதை கேட்பவரும் பாவம் மன்னிக்கப்படுகின்றான், ஓதக்கூடியவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுது. அந்த யாசீன் சூறாவை யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரோ அவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்திலையும் அல்மு இம்மா என்ற பெயரால் இந்த சூறாவை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்மு இம்மா என்கின்ற பெயரால் என்ன செய்யுது, யாசின் இடம்பெற்றது என்பதாகவும் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். யார் சூரத்துல் யாசீனை ஓதுகின்றாரோ ஓதக்கூடியவரை அந்த சூரத்துல் யாசீன் எல்லா காலத்திலையும், யாசீன் சூறாவை ஓதுகின்ற காலமெல்லாம் அவரை அந்த யாசீன் சூறா மேலானவராகவே அவரை உயர்த்தி கொண்டே இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். அப்போ யாசீன் சூறா ஓதக்கூடிய வளமை உடையவர்களுக்கு என்ன செய்யப்படாது, அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கீழ்த்தனமான ஒரு நிலை ஏற்படாது, அவர் மேல மேல உயர்ந்து கொண்டே இருப்பார் என்பதாக சொல்லப்படுகிறது. மறுமையில் எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் சூரத்துல் யாசீன் அவரை தடுத்துக் கொள்ளும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை ஓதுபவரினுடைய ஒவ்வொரு தேவையையும் அந்த சூரத்துல் யாசீனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். என்ன தேவை நமக்கு இருக்குதோ அந்த தேவையை நியத்து வச்சு யாசீன் சூறா ஓதனம்னா அந்த தேவை நிறைவேற்றப்படும். யாசீன் சூறாவை ஓதுபவருக்கு 20 ஹஜ்ஜி செய்த 20 ஹஜ்ஜிக்கு சமமான நன்மை கிடைக்கும் என்பதாகவும், அதை கேட்பவருக்கு 1000 பொற்காசுகளை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாகவும், அந்த சூரத்துல் யாசீனை எவர் ஒருவர் ஓதி தன்னுடைய உடலில் தடவி கொள்கின்றாரோ, சூரத்துல் யாசீனை ஓதி அல்லது தண்ணீர ஊதி என்ன செய்யறாரு, குடிச்சுக்கிறாரு, அல்லது சூரத்துல் யாசீனை ஒரு பீங்கால எழுதி என்ன செய்யறாரு, அதை கரைச்சு குடிச்சுக்கிறாரோ அவருக்கு 1000 வகையான நோய்களுக்கு உண்டான நிவாரணத்தையும் அல்லாஹ் வழங்குகின்றான். அவருக்கு ரஹமத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அவருக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழியை அல்லாஹ் வழங்குகின்றான். ஒவ்வொரு வியாதிகளும் சூரத்துல் யாசீனை ஓதுவதை கொண்டு அகற்றப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமதியில இந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் சூரத்துல் யாசீனுடைய சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது, சூரத்துல் யாசீனை சொர்க்கவாசிகள் சூரா யாசீனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்ல முடியும். சொர்க்கவாசிகள் சூரத்துல் யாசீனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஜியாரத்து சென்ற, அதாவது நாம ஒரு கபருக்கு ஜியாரத் செய்ய போறார், ஒருவர் கபருக்கு ஜியாரத் செய்ய போறாரு. ஜியாரத் செய்ய போகும் பொழுது அந்த மண்ணறையில ஒருத்தர் சூரத்துல் யாசீனை ஓதினால், ஜியாரத் செய்ய போகும் பொழுது அந்த மண்ணறையில ஒருத்தர் சூரத்துல் யாசீனை ஓதினால்
அவர் ஓதிய அந்த ஒரு யாசினுடைய பரக்கத்தை கொண்டு அந்த மன்னரை வாசிகளுக்கு அன்றைய நாள் முழுவதும் வேதனையை அல்லாஹ் லேசாக்கி தருகிறான். அப்போ நாம சும்மா போறோம்ல, கபருக்கு போய் சலாம் சொல்றோமே, இந்த ஒரு யாசின் ஓதுனோம்னா அந்த மன்னரில யாரெல்லாம் அடங்கி இருக்கிறாங்க, அந்த மண்ணில எத்தனை கபறுகள் இருக்குதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த மன்னரை வாசிகள் அப்படிங்கிறாங்க. அங்க எத்தனை கபர்கள், 1000 கபர், லட்சக்கணக்கில் எத்தனை கபர்கள் அடங்கி இருந்தாலும் ஒரு யாசினி அங்க ஓதினால் அந்த அத்துணை நபர்களுக்கும் அன்றைய நாளினுடைய வேதனையை அல்லாஹ் அந்த யாசின் சூராவினுடைய பரக்கத்தை கொண்டு லேசாக்கி தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க, அல்லாஹ்வினால் மகத்துவம் மிக்க இந்த சூரா தான் இன்றைய தொழுகையில் ஓதப்பட்டது. எனவே அதை கேட்ட நமக்கும் அதை ஓதியவதற்கும் அல்லாஹு தஆலா அதனுடைய முழு சிறப்பையும் நன்மையும் முழுமையாக வழங்குவானாக. வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி